100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் வரும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யார்? எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? மிக முக்கியமாக இந்த நட்சத்திர பலன்களை வைத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ட்டு நீங்கள் யார் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதே நட்சத்திரம் தான். கிரகங்களை விடவும் நட்சத்திரங்களுக்கு வலிமை ரொம்ப அதிகம். ஒருவருடைய ஜாதகம் அவங்க பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அமையுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒருத்தவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரம் எந்த ராசிக்கு உரியதோ அதுதான் ஜென்ம ராசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மொத்தம் 12 ராசிகள். 12 ராசியில் 27 நட்சத்திரம் இருக்கின்றது. ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி தான் மேஷம் ராசியிலையும் 3 நட்சத்திரம் வரும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினியில் 4 பாதங்கள், பரணியில் 4 பாதங்கள், கார்த்திகையில் 1ஆம் பாதம். இதில் பிறந்தவங்க தான் மேஷம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுறீங்க. சரி, இந்த 3 நட்சத்திரத்திலையும் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க? குணநலன்கள் எப்படி அமையும்? வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை கவரக்கூடிய உடல் அமைப்பும் பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பவர்கள் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். தனக்கென இல்லாமல் பிறருக்கு தானம் செய்து வாழ்வதில் விருப்பம் கொண்டவர்கள். நடனம், பாட்டு, இசை இதிலெல்லாம் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். எதலையும் குறுக்கு வழியை பின்பற்றாமல் நேர்மையான வழியில் நேர்மையான முறையில் தான் எதிர்கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செயலையும் எதலையும் வெளிப்படைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு விஷயத்துலையுமே சுய மரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள். தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்ளும் பழக்கம் கொண்டவர்கள். முடியாத நிலையில் கூட மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க தயங்குவீங்க. ரொம்ப தன்னம்பிக்கையும் பெரியவங்களுக்கு மரியாதை தருபவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தான். வாய்ப்புகளுக்காக காத்திருக்க மாட்டீங்க. வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அற்புத வல்லமை படைத்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். பார்ப்பதற்கு சாதுவாக காணப்பட்டாலும் ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. எதையும் சிந்தித்து ஒரு திட்டமிட்டு முடிவெடுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கல்வியில் ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பீர்கள் என்பதை மறுத்துவிட முடியாது. ஆசிரியர்கள் அல்லது மற்றவங்க சொல்வதை அப்படியே கேட்காம நீங்களாக ஆராய்ந்து உங்களுடைய சுய அறிவால் சிந்தித்து தனக்கு எது சரியென்று படுகின்றதோ அதை பின்பற்றுபவர்கள்தான் நீங்கள். மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சராசரி மாணவர்களாகவே இருப்பீங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் என்பதால் தன்னை சுற்றி இருப்பவர்களை சிரிக்க வைத்து கொண்டே இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள். எந்த ஒரு காரியத்திலையுமே சரி, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வீங்க. ரொம்ப நஷ்டத்தோடு இயங்கக்கூடிய தொழில், வியாபாரங்கள் போன்றவற்றையெல்லாம் லாபகரமானதாக மாற்றுவதில் வல்லமை பெற்றவர்கள் நீங்கள்தான் என்பதை மறுத்துவிட முடியாது.
அனைத்து துறைகள்லையும் வல்லமை பெற்றவர்கள். இந்த தொழில் தான் செய்யணும், அந்த தொழில் தான் செய்யணும், அதை செய்தால் தான் முன்னேற முடியும், இதை செய்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்ற கட்டுப்பாட்டுக்குள்ளார நீங்கள் வர்றதே கிடையாது. எதை செய்தாலும் அதில் முன்னேறணும் அப்படின்ற நம்பிக்கை, எதை செய்தாலும் அதில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெறுபவர்கள் தான் நீங்கள். இப்படி தான் இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் சரி, இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையையே பார்ப்பீங்க. மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை அப்படின்னு அனைவரையுமே அவங்கள ஒரு கண்ணு போலவும் இவங்கள ஒரு கண்ணு போலவும் தான் பார்ப்பீங்களே தவிர வேறு மாதிரிலாம் பார்க்க மாட்டீங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்க. கண்ணை இமை காப்பது போல பிள்ளை, மனைவி, தாய், தந்தை அப்படின்ட்டு அனைவரையும் காத்து அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். அதே போல் உணவு விஷயத்திலையும் எதையும் ரசித்து ருசித்து உண்பதோட சமைத்தவர்களை பாராட்டவும் தவற மாட்டீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்போதும் குடிகொண்டிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். சுக வாழ்வுக்கும் சொகுசு வாழ்வுக்கும் பஞ்சம் இருக்காது. எப்போ பஞ்சம் இருக்காது? இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாலும் 20 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்பட்டிருந்தாலும் அதன் பிறகு 30 வயதுக்கு மேலே படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையின் நிலை மாறும். சுகபோக வாழ்வுக்கும் சொகுசு வாழ்வுக்கும் குறைவு இருக்காது. ஓரளவு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ தேவையான அளவிற்கு பணத்தை நிச்சயமாக நீங்கள் சம்பாதிப்பீர்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பெருசாக உடல்நல குறைவு அப்படின்ட்டு உங்களுக்கு எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. இயற்கையாக எந்த பாதிப்பும் உங்களை அண்டாது. செயற்கையாக நீங்களாகவே வரவழைத்து கொள்ளாத வரை உங்களுக்கு ஆயுள் இயற்கையாகவே அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு மட்டும் நீரிழிவு, உடல் வலி, கை கால் மூட்டு வலி போன்றவை தொல்லை செய்யலாம். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் என்று சொல்லிவிட முடியாது. பிறரை கவர்கின்ற அழகான தோற்றத்தை கொண்ட மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் தனித்தன்மையோடு செயல்படும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. தான் கஷ்டப்படுற சூழ்நிலைகளை கூட தன்னால் இயன்ற தான தர்மங்களை செய்ய நினைப்பவர்கள் நீங்கள். பிறருக்கு ஆறுதல் கூறியும் முடிந்த உதவிகளை செய்யும் மனித நேயமும் கொண்டவர்கள் நீங்கள். இதுதான் நீங்கள். அபாரமான மனோதைரியம் நிறைந்தவர்கள். அங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு போகிற ஆள் கிடையாது. உங்களால் முடிந்த, அதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்துட்டு போவீங்க. பிரச்சனையை தீர்த்து வைக்க பார்ப்பீங்க. ஆனால் உங்களுடைய சுய கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் அங்கு இழுக்கு ஏற்பட்டால் அவன் எக்கேடு கட்ட எனக்கென்ன என்று அப்படியே அங்கிருந்து நகர்ந்து வருபவர்கள் தான் நீங்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றிகரமாக முடித்து வைப்பீங்க. ஒருத்தவங்க ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா கண்ணியத்தோடு காப்பீங்க. கண்ணியத்தோடு செயல்பட்டு அந்த பொறுப்பை முடிப்பீங்க. முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. அதிகாரம் மிக்க பதவியில் அமரக்கூடிய அற்புத யோகம் உங்களுக்கு உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது. ஆளுமை திறன் உடையவர்களாக இருப்பீங்க. ஆடுற மாட்டை ஆடியும் பாடுற மாட்டை பாடியும் கறந்து விடுகின்ற வித்தை தெரிந்தவர்கள் நிச்சயமாக மேஷம் ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் மட்டும்தான். எந்த ஒரு ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இல்லாத அற்புத யோகம், அற்புத அதிர்ஷ்டம், அற்புத நிலை உங்களுக்கு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக கையாளுபவர்கள் என்பதால் உங்ககிட்ட தான் பலரும் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. கம்பெனி விஷயமாகட்டும், மற்ற விஷயமாகட்டும், எங்கேயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன்னால் மட்டும்தான்டா சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ட்டு உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய திறமை அனைத்து துறைகள்லையும்
அனைத்து இடங்கள்லையும் வெளிப்படும். அதுதான் நீங்கள். விலை உயர்ந்த ஆடைகளை அணிபவர்களாகவோ, வாசனை திரவியங்கள் மீது சற்று ஈடுபாடு கொண்டவர்களாகவோ பெருசாக ஈடுபாடு இருக்காது. விலை உயர்ந்த ஆடைகளை அணிய வேண்டுமென்ற ஆசை உங்களுக்கு எப்போதும் இருக்கும். இருந்தாலும் பெருசாக காட்டிக்க மாட்டீங்க. பந்தா செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்க சொல்வதை அப்படியே பின்பற்ற மாட்டீங்க அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம் அல்லவா? இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம். மற்ற ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லாத மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இதை. அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பலம். இதனால தான் மற்றவங்களை விட ஒருபடி நீங்கள் மேலே நிற்பீங்க வாழ்க்கையில். படிப்பில் திறமைசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். சுவைகளில் புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு இந்த சுவை கொஞ்சம் பிடிக்கும். ஏதோ பசிக்காக சாப்பிட்டோம் அப்படின்ட்டுலாம் சாப்பிட மாட்டீங்க. ரசித்து ருசித்து சாப்பிட நினைப்பீங்க. ருசியாக சமைப்பவர்கள் உங்களுக்கு தெய்வம் போல தெரிவாங்க. அதீத தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆனால் அதுவே சில சமயம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும். அதை கண்கூடாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருப்பீங்க. உடன் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குபவர்கள் நீங்கள். மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலும் நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பேற்று திறம்பட அந்த கம்பெனியை மிக பெரும் அளவில், அந்த நிறுவனத்தை மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தில் எடுத்து செல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய சமயோசித புத்தியால் பல காரியங்களை எளிதில் சாதிப்பவர்களாக இருப்பீங்க. காதல் ரொம்ப பிடிக்கும். காதல் திருமணம் நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு சிலர் மேஷம் ராசியில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த 90% பேருக்கு காதல் திருமணம் நிச்சயம் கைகூடி வரும். பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. உங்களுடைய சாமர்த்தியமான குணத்தால் எதையும் தனதாக்கி கொள்வீங்க. கோபம், பொறுமை இல்லாத குணம் சற்று உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இதுதான் கொஞ்சம் பலவீனம் என்பதையும் மறுத்துவிட முடியாது. பிறரை எளிதில் நம்ப மாட்டீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதற்காக அதிக மெனக்கெடுவீங்க. ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறணும் அப்படின்றது தான் முதல் எண்ணமாக இருக்கும். அதற்கு ஏற்றார் போல தான் உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. எப்பேற்பட்ட நிலையிலும் எதற்கும் தயங்காமல் துணிந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் யார், என்ன, எதற்கு அப்படின்ட்டெல்லாம் பார்க்க மாட்டீங்க. என்ன நடந்தால் என்ன, எதற்காக இருந்தால் என்ன, நான் செய்கிறது சரி அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டவர்கள். அகங்காரம் அல்ல, தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் நீங்கள். இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய நிலை. இதுதான் உங்களுடைய இயல்பான குணம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமும், திருமண ரீதியாக அமோகமான வாழ்க்கையை எடுத்து செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஆரம்ப இயல்பிலேயே இந்த நிலையெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அனைத்தையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய வல்லமையின் காரணமாக, உங்களுடைய திறமையின் காரணமாக வாழ்க்கையும் நிச்சயம் சிறப்பாக அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு. இறைவன் ஒருவனே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருப்பான் அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம். அப்படி பிரச்சனைகள் என்று வரும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானும், நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா
நல்லாடையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பல பிரச்சனைகள் பல சிக்கல்களில் இருந்து உங்களை விடுபட வைக்கும் என்பதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். மேஷம் ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள நாம் யார் அப்படின்றத தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் மேஷம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் உதவும்.